श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 17வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகம். விதிஹீனம் அஸ்ருஷ்டான்னம் மந்திரஹீனம் அதக்ஷிணம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம் தாமசம் பரிசக்ஷதே. விதிஹீனம் அஸ்ருஷ்டான்னம் மந்திரஹீனம் அதக்ஷிணம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம் தாமசம் பரிசக்ஷதே. இந்த 13வது ஸ்லோகத்தில் துவே அப்படின்னா 2 சொல்கிறோம் இல்லையா? அதில் முதல்ல என்னது? விதிஹீனம். விதிஹீனம் சொன்னால் விதிக்கப்பட்ட முறைக்கு மாறப்பட்டது, விதிக்கப்பட்ட முறைக்கு குறைபாடு உடையது. அதுபோல் முறை தவறியதும், அசிருஷ்டான்னம் அன்னதானம் இல்லாததும், மந்திரஹீனம் மந்திரங்கள் குறைவுபட்டதும், அதக்ஷிணம் தட்சிணை இல்லாததும், ஸ்ரத்தா விரகிதம் ஸ்ரத்தையிலும் குறைபாடு உடையதுமாகிய ஒரு யஜ்ஞம் தாமசம் என்று கூறப்படுகிறது. இப்போது நம்ம மனசுக்குள்ளே இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், எந்த யாக யஜ்ஞங்கள் பண்ணுறதா இருந்தாலும், பித்ருக்கள் காரியம் பண்ணுறதா இருந்தாலும் அதில் என்ன இருக்கக்கூடாது? முறை தவறக்கூடாது. முறை தவறம்னு சொன்னால் நம்ம பெரியவாள்லாம் நம்ம தாத்தா பாட்டி இப்போ நம்மத்தில் நம்ம இருந்துருக்குறோம். அப்படி இருந்துட்டு இருக்கும்பொழுது நம்ம அப்பா என்ன பண்ணுவார்? அவள் அப்பா அம்மாவுக்கு தவசம் பண்ணச்சே நம்ம பார்த்துருப்போம். அது அப்படி பார்க்கும்பொழுது அதில் என்ன குறைபாடு இல்லை அப்படின்னா, அது எல்லாம் அவள் காலத்தில் அவள் நேரம் பண்ணியிருப்பா. நம்ம சொல்கிறது ஒரு 30 வருஷம் 50 வருஷம் முன்னாடி அப்படின்னா, அதுபோல் அதில் எந்த விதமான மாறுபாடுகளும் இல்லாமல் இப்போவும் செய்யணும். முதல்ல ஹோமம் பண்ணணுன்னா அதுக்கு தணல் வேணும். தணலுக்கு அப்புறம் இதில் இன்னொன்று கூட முக்கியமாக நம்ம பேசணும். முறை தவறியதும் அப்படின்னு சொன்னால் அன்னதானம் இல்லாததும் அப்படின்னு சொல்லச்சே, இதுபோல் யாக யஜ்ஞங்கள் பண்ணும்பொழுது அதில் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த அக்னியில் தான் அந்த நெய்யை என்ன பண்ணணும்? ஹோமத்தை நெய்யை சேர்க்கணும். அக்னி நன்னா கொழுந்து விட்டு எரியும் பொழுது அந்த நெய்யை அதில் சேர்க்கணும். அதுக்கு எதுக்குன்னு கேட்டால், அந்த மாதிரி வரும்பொழுது ஆஹூதியாக கொடுக்கும்பொழுது அக்னிக்கு 2 பத்தினி, ஒத்தி பேர் ஸ்வாஹா, 100 பேர் ஸ்வதா. ஸ்வதான்னு சொல்லும் பொழுது அந்த மந்திரம் சொல்லி ஸ்வதான்னு சொன்னால் அது பித்திருக்கள் உலகத்துக்கு எடுத்துன்னு போய் நம்மளுடைய பித்திருக்கள் எங்கே இருக்காளோ அவளுக்கு கொண்டு சேர்த்துருவள். ஸ்வாஹா அப்படின்னு சொன்னால் தேவகாரியம் பண்ணும் பொழுது அந்த ஸ்வாஹான்றவள் அங்கே கொடுக்குற அர்க்கியம், அந்த நெய், அங்கே கொடுக்குற என்ன கொடுக்குறோமோ சக்கரை பொங்கல், அது என்ன கொடுத்தாலும் அதை எடுத்துகிட்டு போய் தேவர்களுக்கு கொண்டு சேர்த்துருவள். அப்போ நம்ம பித்திருக்காரியம் பண்ணும்பொழுது ஸ்வதான்னு சொன்னால் அதை நம்ம பித்திருக்களுக்கு எடுத்துன்னு போய், நம்ம பித்திருக்கள் யார்? இப்போ நம்ம அப்பா ஸ்ராதம் பண்ணுறாரு சொன்னால் நம்ம தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, அவளுக்கு நம்ம அப்பாவோட தாத்தா பாட்டி கொள்ளு பாட்டி அப்படின்னு சொன்னால் இந்த 6 பேருக்கும் அது என்ன பண்ணோம்? எடுத்துன்னு போய் கொடுக்கும். ஒரு இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டால், ஒரு ஸ்டெப்பு உள்ளே போய் பார்க்குறோன்னு வைங்களேன். இப்போ நம்ம அப்பா பண்ணும்பொழுது இதை நம்ம பார்த்தோமா, நம்ம தாத்தா பாட்டி எங்கே இருக்காளோ அங்கே போய் சேரும். ஒருவேளை அவள்லாம் சரணாகதி பண்ணாதவாளாக இருந்தால் அந்த ஜீவன் மறுபடியும் இன்னொரு பிறவிக்கு வந்திருக்கும். இன்னொரு பிறவிக்கு வந்திருந்தால் அது எங்கே இருக்குமோ, அது எந்த ஊரில் இருப்பாளோ அவள் மறுபடியும் மனுஷ ஜென்மா தான் கிடச்சிருக்குமோ, இல்லை பெருமாள் இன்னும் கொஞ்சம் குறைபடுத்தியிருப்பாரோ, அவளோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி பிறவி கிடச்சிருக்குமோ அப்படின்னா, அந்த பிறவியில் அவள் இருக்கும்பொழுது அவளுக்கு அன்றைய வருஷத்துக்கு என்ன ஆகாரமோ அதில் ஒரு டோஸ் ஒரு வேளைக்கு எல்லா நாளும் கிடச்சிடும். அப்படி நம்ம சரியாக கொடுக்கறது முறை தவறியது. அப்புறம் என்ன அசிருஷ்டானம் சொல்கிற மாதிரி அன்னதானம் இல்லாதது அப்படின்னு சொன்னால், அவள் அதில் குறைபாடு இருந்தால் அவளுக்கு யார் பேரை சொல்லி இந்த ஹோமம் பண்ணுறோமோ அவளுக்கு அதுக்கு உண்டான அளவுக்கு ஆகாரம் ஒரு வருஷத்துக்கு குறையும். நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறோம், இல்லை 2 மாதத்துக்கு. நம்ம அப்பாவும் தாத்தாவும் பாட்டியும் கிட்டக்க காலமாயிருக்கா அப்படின்னு சொன்னால் 3 மாதத்துக்கு ஒரு தடவையே தாத்தாவுக்கு வரும், அடுத்து அதில் 3 மாதத்துலேருந்து பாட்டிக்கு வரும் அப்படின்னு சொன்னால், இந்த 3 மாதத்துக்கு என்ன
கேப்பில் நம்ம கொடுக்கும்பொழுது அடுத்த வருஷம் வரைக்கும் அவளுக்கு அது இருக்கும். இது இல்லாமல் நம்ம மாதம் பிறந்தால் மாதப்பருப்பு, அமாவாசை, அதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தடவையில் அவளுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக ஆகாரம் முழுசாக போய் சேரும். ஆனால் இதில் குறைபாடு இருந்தால் அவளுக்கு போகிற ஆகாரம் குறைபாடு தான் இருக்கும். அவளுக்கு ஒரு வேளைக்கு சாதம் கிடைக்காதோ, ஆகாரம் கிடைக்காதோ, என்னவோ அது அந்த லிங்க் நம்மளுக்கு தெரியாது. அதை கேட்டு சொல்கிறதுக்கோ பார்த்து சொல்கிறதுக்கோ ஆள் இல்லை. ஆனால் அங்கே அப்படியே நிறுத்திட்டு நம்ம இப்போ இதில் ரிவர்ஸில் எப்படி உல்ட்டாவாக புரிஞ்சிக்க முடியும்னா, நம்மத்தில் நம்ம நன்னா தள்ளி பண்ணி வச்சா கூட ஒரு நாள் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே சாவகாசம் இல்லை, சாப்பிட்றதுக்கே கிடைக்காத போகிறது. இல்லாத போனால் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட முடியாதபடி போகிறது. சிலப்போ வாய்க்கு நன்னால இல்லைப்போ அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிட்ருக்கோம். அதனால் அதில் உப்பு அதிகம், காரம் குறைவாக இருக்குது, புளிப்பு தூக்கலாக இருக்குது, அதெல்லாம் குறைபாடு சொல்லக்கூடாது. இருந்தாலும் அது அந்த ஆகாரத்தை நம்மளால் எடுத்துக்க முடியல. சமயமாக அந்த நேரத்தில் தான் யாரான வந்து பேசிவிட்ற, காலம் தாழ்ந்து போகிறது, அது மாதிரி செய்ய முடியாது போகிறது. அதுக்கு என்ன காரணம்? என்னுடைய தகப்பனார் நன்னா சொல்லி ஆகும். அந்த சமயத்தில் நம்மளுக்கு இன்றைக்கி ஆகாரம் கிடைக்கிறதுக்கு எங்கேயோ நம்ம இப்போ போன ஜென்மத்தில் இருந்தபோது எவனோ கொடுத்துட்டுருப்பான்ல, அது அவன் இன்றைக்கி சரியாக கொடுக்கலையோன்னுமோ அதனால தான் நம்மளுக்கு வந்து சேரலை, சரியாக சேரல. கண்ணெதிர்க்க சாதம் வச்சுருந்தா கூட ஆகாரம் இருந்து பெருமாளுக்கு பண்ணிவிட்டு எல்லாம் தரியாக காத்துட்டு இருந்தால் கூட அன்றைக்கி ஆகாரம் என்ன பண்ணுறது, ரொம்ப லேட்டாக போகிறது, இல்லைன்னா நாழி காலந்தாழ்ந்து சாப்பிட வேண்டி வருது, இல்லைன்னா ஒரு பொழுது சாப்பிட்றதுக்கு சாவகாசமே இல்லாத போகிறது. இது எல்லாமே நடக்கிறது. இதுக்கு இதுவும் கூட ஒரு பொருள் தான். அதனால் எப்பொழுதும் குறைபாடுடைய ஹோமங்களையும் ஜப முறைகளையும் செய்யக்கூடாது. அதில் அக்கறையுடனும் ஈடுபாடுடனும் செய்ய வேண்டும்னு அடிக்கடி சொல்லி கொடுப்பார். இது எப்படின்னு கேட்டால் ஆச்சாரியரோட உபன்யாசத்தில் இதை கேட்டது தான் தகப்பனார் அடிக்கடி இதை நினைவுபடுத்தி ஆகும். அதனால் மந்திரஹீனம், மந்திரங்கள் குறைபட்டதுமாக இருக்கக்கூடிய ஜபம், அதாவது யஜ்ஞங்களை செய்வது தாமசிக்கம். அதாவது இன்றைக்கி நம்மளுக்கு தாமசமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தாமசமான ஒரு மனப்பான்மையோடு இதெல்லாம் செய்கிறோம்னு வைங்கோ, நம்ம பெரியவாளுக்கு இது சரியாக போய் சேராது அப்படின்னு. இப்போ கூட இதில் 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னே ஒன்று சொன்னோம். அதை அடுத்த ஸ்லோகத்தில் வரும்போது அதை நினைவுபடுத்திக்கலாம். இந்த ஆஹூதி கொடுக்கும் பொழுது சரியான அளவுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் அது எப்படி போய் சேரும்? வந்திருக்கு நம்மளுக்கு வரவே வராதோ அப்படின்னு. இதை காட்டிலும் பெருமாள் வந்து ரொம்ப பரமதையாளு, கிருபா சிந்துன்னு சொன்னால் அந்த கிருபா சமுத்திரம்னு சொல்கிறோமே, அந்த அளவுக்கு கிருபா சமுத்திரம். அதனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் அவரவர்கள் கர்மாக்களுக்கு தக்கவாறு அவருக்கு என்ன ஆகாரம் சேரணுமோ அதில் வந்து மாறுபாடு இல்லாமல் சேர்த்து கொடுத்துடுவர். இருந்தாலும் இதெல்லாமும் நடக்கும் நடுவில். இது எல்லா நாளும் நடக்காது, ஏதோ ஒரு வேளையில் நடக்கும். ஒரு வேளையில் நம்மளால் ஆகாரம் எடுத்துக்க முடியாது, இல்லைன்னா சந்தர்ப்ப சூழ்நிலையே நம்மளுக்கு அதை தவிர்த்துடும் அப்படின்னு சொன்னால் இதற்கு எல்லாவற்றிற்கும் ஈடுபாடு இல்லாமல் செய்யக்கூடிய யஜ்ஞங்கள், ஈடுபாடு இல்லாமல் செய்யக்கூடிய ஸ்ராத்த முறைகள் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் வாங்கிக்கணும். அதனால் யாருக்கும் எந்த காலத்திலும் நம்ம ஒருத்தரோட ஒரு முயற்சி குறைபாடு உடையதாக இருக்கிறதுனால யாருக்கோ ஒருத்தருக்கு ஆகாரம் குறைவாக போகிறதுன்றத மனசில் வாங்கிண்டா அந்த நேரத்தில் ஸ்ரத்தையோடு செய்யணுன்றத மனசில் வாங்கிக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.